ஏய், நீ இப்படியெல்லாம் கேட்டா ஒத்துக்க மாட்டடி. உன்னை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. மேடம், கவி கவி ப்ளீஸ் மேடம். மேடம், இப்போ உன் வயித்துல இந்த கத்தியை விட்டு கிழிக்க போறேன். அப்பவாவது நீ உண்மையை சொல்றியான்னு பாப்போம். கடவுளே, வயித்துல குத்த போறேன்னு சொல்றாங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏய், இப்ப சொல்றியா கத்தியால குத்தவா? மேடம், சொல்லுடி. சொல்லல உன்னை குத்திருவேன். மேடம், அக்கா கத்திய காட்டினோடனே பயந்துட்டு உண்மையை சொல்லிடுவான்னு பார்த்தா இவ என்னக்கா மயங்கி விழுந்துட்டா. ஏய், இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் இல்ல இவ. இவதான் ரொம்ப பெரிய டிராமா காரியாச்சே. மயங்கர மாதிரி சும்மா நடிக்கிறா. எழுப்புடி அவளை, எழுப்பு. இன்னைக்கு உண்மை வெளியே வந்தே ஆகணும். ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா இவ இருக்கணும். ஏ அஞ்சலி, 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 எழுந்திரி, எந்திரடி. அக்கா, உண்மையிலேயே இவ மயங்கிட்டாக்கா. ஏ, அவ நடிப்பை பார்த்து நீ வேணும்னா ஏமாறலாம். நான் ஒண்ணு ஏமாற மாட்டேன். ஏ, எந்திரி. ஏ அஞ்சலி, எந்திரி. ஏ எந்திரி. மா மா கொஞ்சம் வழி விடு. மா, இவ நிஜமாவே மயக்கத்துல தாமா இருக்கா. அவகிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயமா இருக்கா? என்னடி சொல்ற? மா, அவ இருக்கிறத பார்த்தா அப்படிதாம்மா இருக்கு. அவ மயங்கிட்டாளா இல்ல போயிட்டாளான்னு தெரியலமா. நீ வேற ஏண்டி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, அவளை பார்த்தா அப்படிதாம்மா தெரியுது. ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா வரேன்டி. ஏ பத்மா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் போ. அஞ்சலி, 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 எழுந்துரு. என்னக்கா, தண்ணி தெளிச்சாலும் எந்த அசைவும் இல்லாம கிடக்குறா. ஏய், நீ வேற ஏண்டி என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க? அவ மூக்குல கை வச்சு பாரு, மூச்சு விடுறாளான்னு பாரு. அக்கா, மூச்சு இருக்குக்கா. ஆனா இவ உண்மையிலே மயக்கத்துல இருக்க போல இருக்குக்கா. ஆனா எழுப்புனா எழுந்திருக்க மாட்டேங்கிறாளே. மா, எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குமா. நீ வேற ஏண்டி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? மா, பேசாம இரு. அக்கா, எனக்கும் பயமா தான்க்கா இருக்கு. எதுக்கும் இவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு பாத்துடலாமா. ஐயோ, இவளை எப்படி வெளியில கூட்டிட்டு போறது? இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறத அந்த நாட்டாம பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமேடி. ஏய், நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த நாட்டாம வெளியில போனதும் இவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். பாவம் சதீஷ், அவனுக்கு கவியோட கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சு அம்மா அப்பாவோட கோயிலுக்கு சந்தோஷமா வந்திருந்தான். இப்போ கல்யாணம் நடக்கலன்னதும் ரொம்ப ஏமாந்து போயிருப்பான்.
என்ன மகேஷ் சார் நம்பர்ல இருந்து கால் வருது? அவர் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஹலோ சதீஷ், நான் மகேஷ் பேசுறேன். சார், நீங்களா? நீங்க எப்படி சார் எனக்கு கால் பண்றீங்க? இப்போ எங்க சார் இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கீங்களா? நீங்க ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேரை கொன்னுட்டீங்கன்னு உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களே சார். அப்புறம் எப்படி நீங்க உடனே வெளியே வந்தீங்க? அதெல்லாம் நம்ம செட்டப் தான். செட்டப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கவிக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் தான் போலீஸ் மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அவங்க தான் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? சார், எனக்கு கவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே சார் என்ன வர சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு சார் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு இப்படி பண்ணீங்க? சதீஷ், நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே கவிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னோட பிளானே. ஆனா அந்த பிளான் எப்படியோ அங்க இருந்த ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க ஒரு பிளான் பண்ணி நம்ம பிளானையே ஸ்பாயில் பண்ண பார்த்திருக்காங்க. அவங்க பண்ண பிளான் படி நடந்தா கண்டிப்பா எனக்கும் கவிக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆயிருக்கும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்பாடு பண்ண வேண்டியதா போயிருச்சு. சார், இதையெல்லாம் என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாமே சார். இப்படி எதுவுமே சொல்லாம கடைசி வரைக்கும் நம்ப வச்சு ஏன் சார் என்ன ஏமாத்துறீங்க? கவியை கல்யாணம் பண்ணிக்க போறமேன்னு நான் எவ்வளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? எனக்கு புரியுது சதீஷ். ஆனா நான் வேணும்னு எதுவும் பண்ணல. சிச்சுவேஷன் என்ன அந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு. ஆனாலும் நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சார், இப்போ நீங்க என்கிட்ட சாரி கேட்டு என்ன சார் ஆக போகுது?